நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அக்கட்சியின் நிறுவனர் PLK ஜெகநாத் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேசிய செட்டியார்கள் பேரவை எனும் அமைப்பை 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தி மக்களுக்கான சமூக பணிகளை முன்னெடுத்து வந்த PLK ஜெகநாத் மிஸ்ரா நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் எனும் தேசிய அரசியல் கட்சியை தொடங்கினார். இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர் மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியின் தொடக்க விழா செப்டம்பர் 26ஆம் தேதி மதுரையில் நடைபெறுவதாக அறிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைத்து தரப்பு மக்களின் உரிமையை மீட்கும் விதமாக செயல்படுவோம் என்று தெரிவித்தார். மேலும் குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட CP ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். சமூக அமைப்பாக இருக்கும் பொழுதே ஜாதி மதம் பார்க்காமல் அனைத்து தரப்பு மக்களுக்காக மக்களின் உரிமைக்காக நாங்கள் போராடி இருக்கின்றோம். இப்போது அரசியல் கட்சியாக மாறிய பின்பு நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து சமூக மக்களுக்கும் அனைத்து மதத்தினருக்கான ஒரு இயக்கமாக ஒரு அரசியல் கட்சியாக எங்களது நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை முன்னின்று வழிநடத்துவோம். குறைந்தபட்சம் 234 தமிழக சட்டமன்ற தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியிலும் நாங்கள் பெருவாரியாக இருக்கின்றோம். அதே மாதிரி அண்டை மாநிலம் கேரளா கர்நாடகா பகுதியிலும் நாங்கள் பெருவாரியாக இருக்கிறோம். நடைபெறக்கூடிய தேர்தலில் எங்களுடைய பலம் கேரளாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு வாக்கு வங்கியாக தான் எங்களுடைய வங்கிகள் இருக்கும். அதுக்கு முதல் கட்டமாக மாண்புமிகு ஐயா CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்ம அனைவரின் சார்பாக நமது மக்கள் முன்னேற்றத்தின் கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற 26ஆம் தேதி மதுரையில் கட்சியோட தொடக்க விழாவை மிக பிரம்மாண்டமாக நாங்கள் நடத்த இருக்கின்றோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள், பல்வேறு சமூக அமைப்பை சார்ந்த தலைவர்கள்லாம் பெருவாரியாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த செய்தியையும் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.